ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி மாலஸ் கிச்சனில் பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா பெரிய பெரிய தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், 20 முந்திரி. இது மூணுத்தையும் என்ன பண்ண போகிறோம், குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு. குக்கரில் போட்டிருக்கேன். இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு 3 விசில் விட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம இது 3 to 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல நைஸாக நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா ஆற வச்சு அரைங்க. இப்போ முதல்ல நம்ம பேனில் ஒரு 3 ஸ்பூன் பட்டர் போட போகிறேன். இப்போ இதில் பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. பட்டர் வேணான்னா கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க, பட் பட்டர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 3 பிரிஞ்சி இலை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். இது நல்லா இந்த வாசனை வரட்டும், ஜீரக வாசனை. ஜீரகம் நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். அதுலேயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டில் நல்லா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ்ட்ரா வேக வச்ச தண்ணி இருந்துச்சு, அதை இதில் ஊற்றுறோம். இது கூட இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதியும் அதிலே சேர்த்துடலாம். இந்த அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்தாச்சு. இது கூட இப்போ நம்ம சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். வந்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், நமக்கு கலரும் கிடைக்கும். ஸோ இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்றேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். சால்ட் ஒரு ஸ்பூன்னு. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கடைசியாக க்ரீம் சேர்ப்பாங்க. அப்படி க்ரீம் இல்லைன்னா இதை என்ன பண்ணணும், இப்போவே கொஞ்சம் ஒரு கிளாஸ் மில்க்கு இது கூடவே கொஞ்சம் ஊற்றிடுங்க. இதை அப்படியே கொதிக்கிட்டோம். ஆனால் பால் ஊற்றும் போது நல்லா கலரிட்டே இருங்க, இல்லைன்னா திரியாக ஆகிடும். நம்ம இப்போயே பால் ஊற்றிட்டோம்னா அந்த க்ரீமுக்கான டேஸ்ட்டு நமக்கு இதிலே வந்துடும். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஆனால் க்ரீம் எப்பயுமே வச்சுருக்க முடியாது. ஸோ க்ரீமுக்கு பதில் இது சப்ஸ்டியூட் மாதிரி நம்ம மில்க் ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறோம். உங்கள்கிட்ட க்ரீம் இருந்துச்சுன்னா இந்த பால் ஊற்ற தேவையில்லை. அப்படி க்ரீம் இல்லைன்னா இந்த மாதிரி கொதிக்கும் போது பால் ஊற்றி நல்லா கலரிக்குங்க. ஆனால் பால் ஊற்றும் போது நல்லா கலரிட்டே இருங்க, அப்புறம் அது திரிஞ்சிடும். க்ரீம் இருந்துச்சுன்னா பால் ஊற்ற வேண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி 1 கப் பால் ஊற்றலாம். நான் ஃபுல்லும் ஊற்றிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா இப்போவே நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. நல்லா கலரும் கொடுத்துருக்கு. காஷ்மீரி சில்லி போடவே நாம் வேறு எதுவுமே கலர் எதுவுமே சேர்க்கல. இது கூட இப்போ கொஞ்சம் கொதிச்சிடுச்சு. இது கூட ஒரே ஒரு அரை ஸ்பூன் சுகர் சேர்க்கணும், அந்த லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் வரத்துக்காக. நான் வந்து எங்கிட்ட இருக்கிற கோகோனட் சுகர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சும்மா அரை ஸ்பூன் போதும். சும்மா அந்த ஒரு ஸ்வீட்னஸ்க்காக தான், சும்மா ஒரு அரை ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் இது வந்து கஸ்தூரி மேத்தி, காய வச்ச வெந்தயக்கீரை. இதுதான் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸுங்க. இது வந்து நல்ல வாசனையை கொடுக்கும்.
இது ஒரு தாராளமாக ஒரு 1.5 ஸ்பூன் போடலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. கசக்கும்லாம் நினைக்க வேண்டாம், நல்லா வாசனையாக நல்லாவே இருக்கும். தாராளமாக ஒரு 1.5-2 ஸ்பூன் போடுங்க கஸ்தூரி மேத்தி. இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் இந்த பன்னீர் எல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அந்த பால் வாசனையும் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து எல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் பன்னீர் சேர்க்க போகிறேன். இந்த பன்னீர் வந்து நான் கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பன்னீரை இப்போ இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இதுவே நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது வந்து ஆப்ஷனலுங்க. பெல் பெப்பரும் ஆனியனும் ஸ்கொயராக கட் பண்ணி பட்டரில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு இன்னும் ஜாஸ்தியாக நல்லாவே இருக்கும். அந்த பெல் பெப்பரோட வாசனை அதில் இறங்கி நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும்.